அட்டகாசமான சுவையில் கல்யாண வீட்டு தக்காளி ரசம் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே மனமாகவும் சுவையாகவும் இருக்கும். செய்கிறது ரொம்பவே சுலபங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 சின்ன சைஸ் தக்காளி நான் எடுத்துருக்கேங்க. பெரிய சைஸ் தக்காளினா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதில் தக்காளி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மல்லி விதை, 2 வரமிளகாய் சேர்த்துட்டு இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸான பவுடராக வேண்டாம், கொரகொரப்பாக இது போல் அரைச்சிட்டு இது போல் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு தனியாக இருக்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி தோல் எடுத்துட்டும் சேர்க்கலாம், தோல் எடுக்காமலும் சேர்க்கலாங்க. இது உங்கள் விருப்பம்தான். எப்படி செஞ்சாலும் ரசம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியை நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக புளி சேர்க்க வேண்டாம். இப்போ இது இருக்கட்டும். தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகாய் விழுத சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 30 செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது லேசாக கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்கலாம். லேசாக நுரக்கட்டி வரும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின கொத்தமல்லி நல்லா தாராளமாக சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.